வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2024 டிசம்பர் 18 புதன்கிழமை அதிகாலை நிலவர நீண்டகால வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். டிசம்பர் வரைக்கும் ஏற்கனவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப இருக்கிற நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையோரம் நீடிக்கும். வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு, ஆந்திர பிரதேசத்திற்கும் மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு, அது பல்வேறு வானிலை மாதிரிகள் காட்டியுள்ளபடி அது மியான்மர் வரைக்கும் போவதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே சென்றாலும் அது வேற நிகழ்வு. இந்த நிகழ்வு சற்று செயலிழந்து மீண்டும் தெற்கு நோக்கி திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சொன்னபடி அது மேற்கு நோக்கி கடந்திருக்க வேண்டும். கடக்காமல் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும் அது ஆந்திர பிரதேசம் போய் கரை கடப்பதற்கு முன் செயலிழந்து திரும்பி மேற்கு நோக்கி நகரும் என்ற ஒரு வாய்ப்பாகவே தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் 18, 19, 20 ஆகிய தேதிகளிலே வடகடலோர மாவட்டங்கள் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும். பெரிய அளவிலே மழைப்பொழிவை கொடுக்காவிட்டாலும் வடகடலோரம் தெற்காந்திராவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு பிறகு அது வங்கக்கடலிலே தமிழ்நாட்டு கரையோரமாக வட இலங்கை கரை வரைக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு நோக்கி நகர்ந்து 24ஆம் தேதி வரைக்கும், கிறிஸ்துமஸ் அன்னை கூட 25ஆம் தேதி வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. மாற்றம் ஏதும் இருந்தாலும் பெரிய அளவிலே மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை என்று தான் சொல்லிட்டு இருக்கேன். வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தபடியா இதோட பருவமிட முடியல, இன்னும் 2 நிகழ்வு இருக்கும். மொத்தம் 4இல் 1 முடிந்திருக்கு, 2வது போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் நிகழ்வு இருக்கிறது. மாத இறுதியில் 1 இருக்கிறது. அதே போல் அரபிக்கடல் போயிருக்கிற நிகழ்வு கூட ரீஎன்ட்ரியா மீண்டும் இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து மீண்டும் தமிழ்நாடு கரை கடக்க வாய்ப்பு இருக்கு. மழைப்பொழிவை கொடுக்கறதுக்கு இந்த மாத இறுதி வரை வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 31ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். பல்வேறு மாவட்டங்களில் ஏரி குளங்களை நிரப்பி இருக்கிற நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் ஏரி குளங்களை நிரப்பலை. அந்த மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும். நான் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக 2025 பருவமழை கோடை மழை எப்படி இருக்கும், இது எதற்காக கொடுக்குறேன் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் வேளாண்மை இப்போ போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? வெள்ளம் பாதித்த பகுதியிலையும் போயிட்டு, பல இடங்களில் சாகுபடி பண்ணாமலே நிலம் சீரடைந்திருக்கு, அது சீர்கெட்டு போயிடுச்சு. இப்படி இருக்கிற நிலையில் இதற்கு மேல் நாம் என்ன பயிர் செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், எந்த பயிர் செஞ்சாலும் பண்ணை குட்டையை ஒன்று அமைத்து விட்டு பயிர் செய்யுங்கள். பண்ணை குட்டையை ஒன்று அமைத்து விட்டு பயிர் செய்யுங்கள். எதுக்கு பயிர் இப்படி சொல்கிறேன்னா, வருஷம் மழை கரெக்டாக பெஞ்சிடும். ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பெய்யும், குறைந்த நாளில் அதிகமாக பெய்யும். வருஷம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் பெய்து முடித்திடும். அப்போ வருஷம் முழுக்க பெய்கிற மழை 2 நாளில் பெய்து முடிச்சிட்டுனா அந்த நாளில் பெய்கிற மழையை நாம் தேக்கி வச்சு பயன்படுத்தணும். அதுதான் இப்பொழுதுடைய உங்களுடைய ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். கட்டமைப்பில் திரும்ப திரும்ப எப்பொழுதோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வானிலை கட்டமைப்பில் மாற்றம் வேண்டும். 10% இடத்துல பண்ணைக்குட்டை அமைங்க. 10 ஏக்கர் இருக்கா, 1 ஏக்கரில் பண்ணைக்குட்டை அமைங்க. புரியுதுங்களா? இதுதான் நம்மளுக்கு எதிர்காலத்திற்கு நீர் ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கைவசம் நிறைய இடங்களில் பண்ணைக்குட்டை வைத்து இந்த வருஷம் கூட பண்ணைக்குட்டையிலையும் உடைப்பு ஏற்பட்டு போயிடுச்சு. அதை முதலையாக பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால, கரைகள் பலம் இல்லாத காரணத்தினால. ஆக அதை அப்படி கரைகளையும் பயன்படுத்த வேண்டும். முடிந்தால் 4 பக்கமும் ஆழமான சுவர் வைத்திருங்க. அதாவது கான்கிரீட் தளம் அடியிலிருந்து ஆழமாக போடணும். ஏன்னா பண்ணை குட்டை தண்ணீர் தேங்கும் இடம், சாய்ந்திடும். ஆகவே இதெல்லாம் ஒரு பண்ணி கரைகளை பலமாக கட்டி வைத்து தண்ணீர் தேக்குங்க. இப்போ இந்த தார் மற்றும் பெட்ரோல் இதுக்கெல்லாம் ஒரு தொட்டி கட்டுவாங்க, அதே போல் கட்டுறது நல்லது. நிறைய தண்ணியை சேமிக்கலாம், கிணறு போல். அதுமாரி சேமித்து வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு எதிர்காலத்தில் நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. நீங்கள் உதாரணத்திற்கு ஏதோ ஒரு பயிர் செய்கிறீங்க,
உங்களுக்கு எப்போ அந்த பயிருக்கு தண்ணி வேணுமோ அப்போ மழை பெய்யாது. அறுவடை நேரத்தில் பெய்யும், இல்லைன்னா விதைக்கிற நேரத்தில் பெய்யும், இல்லை ஒரே நேரத்தில் எல்லாமே பெஞ்சிடும். ஒரு வருஷத்தில் உள்ள மழை 2 மாதத்தில், அந்த 2 மாதத்துலேயும் 2 நாளில் பெஞ்சிட்டு போயிடும். அப்போ அதெல்லாம் சேமித்து வச்சு பயன்படுத்தணும். ஆனால் மழை இருக்குது. சரி, எப்போ மழை சார்? இப்போ டிசம்பர் இறுதி வரைக்கும் தென்மேற்கு இப்போ வடகிழக்கு பருவமழை இருக்குது. அதனைத் தொடர்ந்து குளிர்கால மழை ஜனவரி மாதம் 26 தொடங்குது. அதுக்கு இடையில் பனி பொழிவும் குளிரும் கூடும். குளிர் என்னாகும்? அதாவது இப்போ பாருங்கள், டெல்டாவில் பாருங்கள், இப்போ குளிர் அவ்வளோ இல்லை. ஏன்? நிகழ்வு நெருங்கி இருக்குது, கடற்காற்று வருது, கடல்லையே மழைப்பொழிவை கொட்டிட்டு வறண்ட காற்று வருது, குளிர்காற்று வரல. அதனால் இப்போ குளிர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் மழைப்பொழிவு வடகடலோரத்துக்கு கொடுக்க போகுது, அவ்வளோதான். டெல்டாவிற்கும் கொடுக்க போது, போயிட்டு திரும்பி வரும். அதே போல் தான் நிகழ்வு அருகில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான வானிலை இருக்கும், தொலைவில் இருக்கும்போது ஒரு மாநிலம் இருக்கும். சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது வட இந்திய குளிர்களை தமிழ்நாடு வழியாக நிகழ்வு பிடிஞ்சினா குளிர் வரும். நிகழ்வு நெருங்கியாச்சுன்னா குளிர்காற்று கடற்காற்றை உள்ள நுழைஞ்சிரும். குளிர்காற்று வராது, கடற்காற்று உள்ள நுழையும், குளிரலை பின்னுக்கு தள்ளும். இதெல்லாம் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும். ஜனவரியில் கண்டிப்பாக முதல் 25 நாளைக்கு குளிர் இருக்கும். இடையில நிகழ்வு வந்தாலும் இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும், கடலோரத்துக்கு தூரல் நினைக்கும் மழைப்பொழிவை ஜனவரி முதல் வாரத்தில் கூட கொடுக்க தெரிகிறது. ஓகே, ஜனவரி 26க்கு மேலே தூரல், சாரல் மழைப்பொழிவுகள், லேசான மழைப்பொழிவுகள், காற்று சுழற்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ கடல்லாம் சாதகமாக இருக்குங்க. ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு, லானின் அமைப்பு நெகட்டிவ் ஐஓடி. ஏன் இப்போ நடுநிலை ஐஓடி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அரபிக்கடலுக்கும் வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு நீரோட்டம். தமிழ்நாட்டை ஒட்டி வங்கக்கடல் பகுதியிலையும் வலுவான நீரோட்டம், இப்போ குமரிக்கடல் பகுதியிலையும் வலுவான நீரோட்டம். நீரோட்டங்கள் வலுவாக இருக்கிற காரணத்தினால வளிமண்டலம் தான் சாதகமாக இல்லை. இப்போது வளிமண்டலத்தில் எதிர்திசை காற்று காரணமாக இவையெல்லாம் சாதகமாக மாறிடும் பிப்ரவரி மாதத்தில். ஜனவரி மாதம் இறுதி 25 அதாவது ஜனவரி 25-26 மழைக்கு சாதகம் இருக்குது. மழைனா கொட்டி திருத்துறாது, அதுவும் லேசாக மிதமாக பெய்யும். அதாவது பிப்ரவரி மாதத்துலேயும் லேசாக மிதமாக மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உங்கள் இடத்துல மழை உறுதியாக பெய்யுங்கிறது கிடையாது. ஆனால் சராசரி கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும், எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்கும். ஆனால் சராசரிக்கு முடிவு கொடுக்கும். உங்கள் இடத்துல பெய்யுமான்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் பெய்ய வேண்டிய மழை போய் கோவில்பட்டியில் நிறைய பெஞ்சிட்டு சராசரி கூட்டுறது மாதிரியும் அதிகமாகிடும். அதே போல் மழை தூத்துக்குடியில் பெய்ய வேண்டிய மழை கோவில்பட்டி பெய்யாமல் போய் தூத்துக்குடியிலேயே பெஞ்சிட்டு அதிகமாக இதே போல் மழைப்பொழிவுகள் இருக்கும். இலங்கையும் சரி, தமிழ்நாடும் சரி, டெல்டாவிலையும் சரி, எல்லாமே எல்லா மாவட்டங்களும். பிப்ரவரியோட மார்ச், ஏப்ரல், மே சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது. மார்ச்சை விட ஏப்ரல், மே சராசரி கூடுதல் மழை இருக்குது. சராசரி கூடுதல் வெயிலும் இருக்குது. வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். ஆனால் எல்லாமே சராசரிக்கு. வெயில் சராசரி அளவிலேயோ சராசரி குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏசியில் இருந்துட்டு வெளில வந்தால் வெயில் அதிகமாக தெரியும். ஒட்டு மொத்தமாக 10 ஆண்டு வெயிலை பார்க்கணும், 10 ஆண்டு சராசரி வெயிலை பார்க்கணும். இந்த ஆண்டு அடித்த வெயிலை பார்த்து கூட்டி கழித்து பார்த்தா தான் வித்தியாசம் தெரியும். சும்மா வந்தீங்கன்னா வெயில் கூட தெரியும். ஆனால் வெயில் சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரியாக இருக்கும். ஆனால் மழை சராசரி கூடுதல் இருக்குது. கோடை மழை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கோடை சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக சார், கோடை மழை நல்லா இருந்தால் தென்மேற்கு பருவமழை பெய்யாது, அப்படிலாம் கிடையாது. அரபிக்கடல் பக்கம் நிகழ்வு வரப்போகிற காரணத்தினால. காரணம் என்னென்னா, வெப்பநிலை உயர்கிறது அரபிக்கடலில், நீரோட்டங்கள் வலுப்பெறுகிறது அரபிக்கடலில். இதனால் அரபிக்கடலோட தென்மேற்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகள் வருவாகும். நிகழ்வுகள் காரணமாக முன்கூட்டியே பருவமழை தொடங்கும். வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவை எடுத்துட்டு முன்னாடி பருவமழையை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், கேரளாவில் அணைகள் நீர்பிடி பகுதிகளையும் மழை இருக்கும். அதாவது மேட்டூர் அணை நிரம்பியே இருக்குங்க. ஜூன் 12 மே மாத மழையாலையும் கொஞ்சம் மழைப்பொழிவு மேட்டூர் கிடைக்கும். அதே போல் ஜூன் மாதம் 12 முன்பே மேட்டூர் திறக்கிற வாய்ப்பு இருக்குது, மழை இருக்குது. ஆக சரியான தேதியில் மேட்டூர் அணை திறக்கப்படும். முன்கூட்டியே குறுவை சாகுபடி எல்லாமே சரியாக நடைபெறும் அளவிற்கு வானிலை கை கொடுக்கும். அதே போல் தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்தமுமே சிறப்பாக இருக்குது. நடுநிலை ஐஓடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அது நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தாலும் அரபிக்கடல் பக்கம் வெப்பம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் சிறப்பாக இருக்கும். அணைகளை நிரப்பி தான் இருக்குது, இன்னும் நிரம்பும். இறங்கிய அணைகளையும் தென்மேற்கு பருவமழை நிரப்பும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வடகிழக்கு பருவமழை அதே போல் தான். சராசரி கூடுதல் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பெய்த வடகிழக்கு பருவமழையோடு அடுத்த ஆண்டு கூடுதலாகவே தான் தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.